ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக இப்போ ஐசியூல இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காரு, தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை அதிமுக ஐசியூல தான் இருக்கு. எப்போ இந்த ஐசியூ வார்டுலேருந்து வெளியே வரும், இல்லை ஐசியூலேயே அப்சர்வ் பண்ணி வச்சுப்பாங்களா அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருக்கு தொண்டர்கள் மத்தியில். ஏன்னா செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி நீக்கினது மூலியமா பெரும் பாதகத்துக்கு ஆளாய் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு கட்சியில இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. எல்லாருடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, என்ன கேட்டார் செங்கோட்டையன், ஒருங்கிணைக்கணும்னு சொன்னாரு, அவ்வளவுதானே. இதை நீங்க பரிசீலிச்சிருக்கலாம், இல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு கட்சியை விட்டுட்டு தூக்குறீங்க. என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் தான் அதிமுக, தொண்டர்கள் இல்லைன்னா அதிமுகவே இல்லை, அதை முதல்ல நினைச்சுக்கங்க அப்படின்னு தொண்டர்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, வார்னிங் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, எடப்பாடி பழனிசாமி என் காரை மாத்தி எடுத்துட்டு போயிட்டாரு, நீங்க எடுத்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா கமலாலயத்துக்கு மட்டும் போயிடாதீங்க, என் கார் அங்க மட்டும் எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் முதல்வர் கூட என்ன பண்ணாங்க, இவங்க வந்து போடுற கணக்கு தப்பா இருக்குது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்க, நான் பாஜக கூட கூட்டணி போகவே மாட்டோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கமலாலயத்துக்கெல்லாம் போக மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்துல பதிலடி கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன, கமலாலயத்துக்குள்ள போயிட்டு ஐசியூ வார்டுல இருக்குது அதிமுக. ஸோ உண்மையிலே ஐசியூ வார்டுல தான் அதிமுக அட்மிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத உண்மையே சொல்லி இருக்கிறாரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். என்ன நடந்தது அப்படின்னா, இங்க அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குது, யாருமே உடைக்க முடியாது, யாருமே அசைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு பெருமையா சொல்லி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே பீதியில இருக்கிறாரு. வெளியில வரும்பொழுது மக்கள் மத்தியிலையோ இல்ல தொண்டர்கள் மத்தியிலையோ அதை காட்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி இருக்கு. ஆனா பின்னாடி கதறி கதறி அழுறாராம். யாருன்னா போய் செங்கோட்டையன் கிட்ட போய் பேசுங்க, திரும்பவும் அதிமுகக்குள்ள கொண்டு வாங்க, எடப்பாடி பழனிசாமியை நான் தப்பு செஞ்சுட்டேன், தவறு செஞ்சுட்டேன், அதனால போய் அவர்கிட்ட போய் காலில் வேணா விழுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், ரூமுக்குள்ள 10க்கு 10 ரூமுக்குள்ள என்னை போட்டு அடிக்கிட்டோம், நான் காலில் விழுறதுக்கு வேணா தயாரா இருக்கிறேன், ஆனா அவர்கிட்ட பேசி அதிமுகங்களை கொண்டு வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கதறு கதர்னு உள்ளுக்குள்ள கதற சத்தம் கேட்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அதிமுக இப்போ ரொம்ப ஐசியூ வார்டில் போயிட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நின்று ஜெயிக்குமா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பார்க்கப்பட்டது. ஏன்னா சீனியர்கள்லாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம வந்து அவருக்கு உறுதுணையா நிற்போம் அப்படின்னு எல்லாருமே அவருக்கு வந்து என்ன பண்ணாங்க, உறுதுணையா இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமா. ஏன்னா விட்டது எல்லாத்தையும் பிடிக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முக்கியமான தேர்தல், அதை காட்டிலும் அதிமுக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது முக்கியமான தேர்தல். ஏன்னா இத்தனை வருஷம் அவங்க வந்து ஆட்சியில இல்லை, இதுக்கப்புறமாதுனா நம்ம விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்க, முனைப்போட தான் இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகள்னால முகசுளிக்க வைக்குது. அதனாலே நிறைய பேர் என்ன பண்றாங்க, எதுக்கு இவர் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு அவர் என்ன பண்ணிருக்கலாம், ஒழுங்கா இருக்கலாம், நம்ம செங்கோட்டையனை சமாதானப்படுத்தி இருக்கலாம், அவர்கிட்ட நம்ம போய் பேசியிருக்கலாம். இது சுமூகமா முடிய வேண்டிய விஷயத்த அதிரடியா நீக்கி இப்போ இதை வந்து ரொம்ப, அதாவது எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி பெருசாக்குவாங்கல்ல, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனையை பெருசாகிட்டாரு. இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு நடந்த விஷயம் நாளைக்கு நமக்கு நடக்காதுன்னு என்ன ஊர்ஜிதம். அதனால இப்பத்துல இருந்து நம்ம உஷாராயிக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் என்ன பண்றாங்க, தெளிவா இருக்கிறாங்க. நீங்க சமீபமா பாத்தீங்கன்னா அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் வெளியே வரவே இல்லை, வெளியே வந்து பேசவே இல்லை. ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இங்க ஆளுமை செய்யணும், பேசணும் அப்படின்ற ஒற்றை கருத்து இங்க இருக்குது. ஏன்னா அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அண்ணன் பிரஸ் மீட் சந்திச்சிருவார், சிவி சண்முகம், தங்கமணி எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, பிரஸ்ஸை சந்திச்சிருவாங்க, எதனா ஒரு அறிக்கை விடுவாங்க. ஆனா இப்போ எல்லாருமே அடக்கி வாசிக்கிறாங்க. குறிப்பா அந்த 5 பேர், செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன 5 பேர், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், சிவி சண்முகம், இந்த 5 பேர் மேலேயும் எடப்பாடி பழனிசாமி கோபம் படாதது ஏன்? இந்த 5 பேரும் ஏன் வாயை திறக்காம இருக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாங்க போயிட்டு செங்கோட்டையனை சேர்த்து 6 பேர் நாங்க போய் பேசணும், ஆனா அவர் அப்பவே முடியலன்றத ஓப்பனா சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த 5 பேரும் மௌனம் காக்குறாங்க. ஆமாங்க, செங்கோட்டையன் சொன்னது ஒண்ணு பொய்ன்னு சொல்லணும், இல்ல செங்கோட்டையன் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லணும். எதுக்கு வாயை திறக்காம இருக்கிறாங்க? ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிளான், அதாவது நம்ம 6 பேரை போய் சேர்ந்து பேசுவோம் அப்படின்ற பிளான் போட்டதே வந்து எஸ்பி வேலுமணி தானா.
எஸ்பி வேலுமணி என்ன பண்ணிருக்காரு, பிளானை போட்டுக்குது, நீங்க போங்க பின்னாடியே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசி முடிச்சிட்ட பிறகு தான் லேட்டா வந்திருக்கிறாரு. என்னப்பா அதுக்குள்ள பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னா, முடிச்சிட்டோம். என்னப்பா நீங்க வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு லேட்டா வரீங்கன்னா, இல்லப்பா ஒரு வேலை இருந்தது அதுக்குள்ள பேசி முடிச்சிட்டீங்க, முடிச்சிருக்க மாட்டீங்க பார்த்தேன், அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா? ஆமாப்பா பேசணும், அவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு, முடியாதுன்ட்டாரு, அதனால கிளம்பிட்டோம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி சூப்பரா டிராமா நடத்தி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க பேச்சும் இங்க பேசப்பட்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இங்க செங்கோட்டையின் மேல கையை வைத்திருக்க கூடாது அப்படின்னு தான். இப்போ ஐசியூ வார்டுல இருக்கு. இந்த ஐசியூ வார்டுல இருக்கிற அதிமுகவை காப்பாற்றுவதற்கும் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வருவார் அப்படின்ற ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமிக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அவர் சொன்னது 100% கரெக்ட். அதிமுக இன்றைக்கு நிலைமையில ஐசியூ வார்டு இருக்கு. நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இந்த ஐசியூ வார்டுல இருந்து வெளியே வராது, நார்மல் வார்டுக்கு வராது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி நினைச்சா இந்த அதிமுக மீண்டும் உயிர் பெறும் அப்படின்னு தான் நிறைய பேர் தொண்டர்கள் முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்றாங்க, தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இதை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல, இதை பத்தி அவர் யோசிக்கிற மாதிரி தெரியல. நான் ஐசியூ வார்டில் இல்லாம இருக்கிறேன்னா அது போதும், கட்சி ஐசியூ வார்டுக்கு போனா என்ன, எங்க போனா எனக்கு என்ன, நான் ஐசியூ வார்டு இல்லாம நான் சேஃபா இருக்கிறேன், சேஃப் ஜோன்ல இருக்கேன், அதை பொறுத்தே நீங்க சந்தோஷம், என் குடும்ப சேஃப் ஜோனா இருக்குது அப்படின்னு சொன்னா. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தவறை உணர்ந்து, என் மகன் அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்களா பண்ணிக்கங்க, என்னுடைய சம்பந்தி மேல கேஸ் போட்டுக்கிறீங்களா போட்டுக்கோங்க, நான் ஜனநாயகத்துக்கு ஆதரவா தான் இருப்பேன், ஜனநாயகம் உள்ள அதிமுக கட்சியை மீண்டும் உயிர் பெற செய்வதற்கு நான் பொறுப்பாளி அப்படின்னு உணர்ந்து அதிமுகவை உயிர் பெற வைத்தார்னா மக்கள் மத்தியில அவருக்கு செல்வாக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு வருவாரா அப்படி சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம ஆம்புலன்ஸ் போனாலே அடிக்கிற கும்பல் நீங்க, இதே ஆம்புலன்ஸ்ல தான் ஐசியூ வார்டு கண்டிஷன்ல அதிமுக இருக்கு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு தக்க பதிலடி கொடுக்கிற விதமா எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்காரு, நாங்க ஐசியூ வார்டுல இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொல்லலாம் ஐசியூ வார்டுல இல்லைன்னு சொல்லலாம், ஆனா உண்மையை மறைக்கவே முடியாது. இன்னைக்கு அதிமுக இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் தெரியும் அதிமுகன்ற கட்சி எதை நோக்கி போகுது, இப்ப என்ன நிலைமையில இருக்குது அப்படின்றத இரண்டாம் கட்ட தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்களே எல்லாருமே உணர்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் உணராம இருக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஐசியூல இருக்குது, இந்த அதிமுகவை காப்பாத்தினாலும் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் வரணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.